அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாள் மெய்ப்பனின் சத்தம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இதில் ரொம்ப அழகாக தான் சொல்கிறேனே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆழமானது. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. சில பேர் உபத்திரவ காலங்களில் கஷ்டப்படும் போது சுவிசேஷம் சொன்னால் செவி கொடுக்க மாட்டாங்க. கடவுள் முதல்ல செய்யட்டும், அப்புறம் நான் அவரை ஏற்றுக்கிறேன். கடவுள் முதல்ல இதை முடிச்சு கொடுப்போம், இதை பண்ணால் நான் ஆன்சர் ஏற்றுக்கிறேன், அதை பண்ணால் நான் ஆன்சர் அது சுகமாயிட்டோம், இப்படிலாம் பேசுவாங்க. பாருங்களேன், வேதம் என்ன சொல்லுது? உபத்திரவத்தை நீ அவரை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. உபத்திரவத்தை மாற்றுவது அவருடைய பார்வைக்கு லேசான காரியம். நம்ம அவருக்கு போய் பரீட்சை வைக்கிறதோ டெஸ்ட் வைக்கிறதோ இருக்கக்கூடாது, அவரை எக்ஸாம் எழுத வைக்கக்கூடாது. உபத்திரவத்தில் நீங்கள் அவரை பிடித்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட முழு மகிழ்ச்சியோடு கூட அவர் என்ன பண்ணிக்கோங்க, பிடித்து கொள்ளுங்கள். திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவிசேஷ வசனத்தை சொல்லும்போது, தேவ அன்பை குறித்து சொல்லும்போது, விசுவாச வார்த்தைகளை சொல்லும்போது, வேதத்தில் இருக்க சத்தியத்தை சொல்லும்போது நீங்கள் ஏற்று. சிலர் எதிர்பார்த்த காரியம் நடக்கணும்னா அவங்க விசுவாசிக்கவே மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசித்து பழகுங்கள். சொல்கிறாரு, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. என்னையும் பின்பற்றுனீங்க, எங்களையும் பின்பற்றுனீங்க, கர்த்தரையும் பின்பற்றுனீங்க. இன்னைக்கு பின்பற்றுதல் இல்லாமல் ஒரு காலத்துக்குள்ள வந்துட்டோம். என்னுடைய ஊழியன் சொல்லுகிறதை கேட்டு நடந்து பின்பற்றுதல், இதுதான் பின்பதாக வருதல். நம்ம அந்த பின்பற்றுதல் இல்லை. ஊழியனையும் பார்த்து நடக்கணும், கர்த்தரையும் பார்த்து நடக்கணும். சில நேரம் ஊழியனிடத்தில் குறைவுகள் இருந்தாலும் கர்த்தரை பார்த்து நடக்கிறதுக்கு வசனத்தை பிடித்து கொண்டு ஊழியக்காரனையும் கர்த்தரையும் பிடித்து நடக்கணும். ஊழியக்காரர்கள் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை சில நேரம் அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட, ஆனால் போதிக்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டுல அவங்க போதிக்கிறத பிடிச்சிக்கணும், வேத வசனத்தை பிடிச்சிக்கணும். அப்படி நீங்கள் பின்பற்றுவர்களாய் மாற வேண்டும் சொல்கிறாரு. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினால மக்கதோனியா ஆகாயா நாட்டு சபைகள் அவங்க விசுவாசிகளுக்கெல்லாம் நீங்கள் மாதிரியாக மாட்டீங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக மாறிட்டீங்க. என்ன ஆச்சரியம்னா, மக்கதோனியா நாட்டு சபையார் மக்கதோனியா அந்த பட்டணத்தில் இருக்கும் ரொம்ப கஷ்டமானவங்க. ஆனால் அவங்க தரித்திரமான காலங்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்குறவங்களா இருந்தாங்க. காணிக்கை பணத்தை கொடுத்து சபை கட்டுறதுக்கு, ஏழைகளுக்கு உதவுறதுக்கு கொடுக்குற உபத்திரவத்திலும் கொடுத்தாங்க. ஆகாயா தேசத்திலெல்லாம் விசுவாசத்தில் ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் செய்வார், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள விட நீங்கள் மிஞ்சிட்டீங்க அப்படின்ற அவங்களுக்கே நீங்கள் எக்ஸாம்பிளாக மாட்டீங்க. அப்படின்னா இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசத்தில் நாளுக்கு நாள் தேறினது. ஊழியக்காரனையும் கர்த்தரையும் பின்பற்றி வளர்ந்தபடினாலே அவர்கள் மாதிரிகளாக எக்ஸாம்பிளாக மாறிட்டாங்க. சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, 10 வருஷம்னாலும் அப்படியே தான் இருப்பாங்க. சில பேர் 2 வருஷம்தான் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அடுத்தவங்க பார்த்து பிரமிக்க, பரவாயில்லையே இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே, இவங்க எப்படி இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி இவங்க இவ்வளோ வேத வசனத்தை தியானிக்கிறாங்க, எப்படி ஊழியத்துக்கு இப்படி ஓடி வராங்க, பரவாயில்லையே அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ மாற்றமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சுபாவம் எல்லாம் மாறி இருக்கும். கொடுக்கறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, உழைக்கிறதில்ல, எல்லாத்துலேயும் மாறி இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. வந்தது எத்தனை வருஷம்? 2 வருஷம், 10 வருஷத்துக்கு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மாதிரிகளாக இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விசுவாசத்தில் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மையும் ஊழியக்காரர்களையும் பின்பற்றி வருகிற திருச்சபை மக்களாக மாறட்டும். விசுவாசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்பற்றுதலின் அனுபவத்தில் எங்களை நடத்துங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி அடிச்சுவடுகளை பின்பற்றி, ஊழியக்காரர்கள் அடிச்சுவலை பின்பற்றி, பரிசுத்தவங்க அடிச்சுவலை பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசுவாசத்தில் நாளுக்கு நாள் ஆண்டவரே அழகாய் நடக்கட்டும், அழகாய் செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.